அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தொடர் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு, அதனுடைய ஒரு கடைசி பாடமாக இதை நீங்கள் கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் மனிதனாக வந்த பொழுது அவருடைய சரீரம் பாவமற்றதாக இருக்கிறது. பாவமற்ற ஒருவரால் மட்டும்தான் பழைய ஏற்பாடு எதிர்பார்க்கிற அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய சக்தி அவருக்கு மட்டுமே இருக்கிறது. எல்லா மனிதர்களும் பழைய ஏற்பாட்டு அந்த நீதிக்கு முன்பாக அவர்களால் நிலை நிற்க முடியல. எல்லாரும் பாவம் செய்தார்கள். ஆகவே தேவ மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு பாவம் செய்யவில்லை, அவரிடத்திலே வஞ்சனையும் இல்லை. In him there is no sin. ஆகவே நியாயப்பிரமாணத்தை இயேசு தமது சரீரத்தின் வழியாக அவருடைய மரணத்தின் மூலம் நிறைவேற்றுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி தன்னுடைய ஊழியத்தை அவர் அறிமுகப்படுத்தும் போது ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். அது என்ன? மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம், நியாய பிரமாணத்தை ஆனாலும் ஒன்று, தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பூமியில நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். கூடுதலாக பழைய ஏற்பாட்டினுடைய நீதியை நிறைவேற்றுவது ஒரு செயலாக அவருக்கு இருக்கிறது. ஆகவே என்ன சொல்கிறார்? நான் பழைய ஏற்பாட்டை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன். இதுல இந்த நிறைவேற்றுதல் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில டெலியோஸ் என்று சொல்கிறார்கள். டெலியோஸ் என்று சொன்னால், எப்படி வட்டி கடையில வட்டியும் அசலும் கொடுத்து நம்முடைய பொருளை மீட்கிறோமோ, அதாவது பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், தென் வி ரிடீம், அது போல பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா தேவைகளையும் நீதியையும் நிறைவேற்றுகிற ஒருவராக இயேசு வந்தார். அதுக்கு வட்டி முதல் கொடுத்தது போல நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அனைத்தையும் இயேசுனுடைய சிலுவை மரணம் முடிவை காண்பிக்கிறது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நான் அழிப்பதற்கு வரவில்லை, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வேதமானவர்கள் இதை கவனிக்கணும். அதுக்கு பிறகு ஏராளமாக இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். 1000-10000 அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். கேள்வி, எப்பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்? சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இந்த ஒரு விஷயம் மட்டும் பிரிவினை சபைகளுக்கு தெரியல. மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இதுக்கான பதில் தெரியுது. நான் போன வகுப்பில் உங்களுக்கு காண்பித்தேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக, பேனா இருந்தால் அடிக்கோட்டிடுங்கள், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. அதை தாண்டி இனிமேல் நியாயப்பிரமாணம் தேவையில்லை. கிறிஸ்து தான் பழைய ஏற்பாடு எதிர்பார்த்த நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனிதனை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் இல்லாமல் அவனை நீதிமானாக்குகிறார் என்பதையும் போன வகுப்பில் உங்களுக்கு காண்பித்தேன். அதாவது ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற தேவனிடத்துல விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும்.
ஆக பழைய ஏற்பாடினுடைய எந்த ஒரு கட்டளையும் கை கொள்ளாமலேயே இயேசுவிடத்தில் நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை கொண்டு உங்களை நீதிமானாக்குவது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம். வேத மாணவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையில 7 வார்த்தைகளை பேசினார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 7 words were spoken on the cross. அதுல அந்த 7வது வார்த்தை ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த இடத்துல எப்படி மத்தேயு 5:17 நிறைவேறுதல் என்ற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, டெலியோஸ் என்ற ஒரு வார்த்தை. அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில 7வது வார்த்தையாக சொல்லி தன்னுடைய உயிரை விடுகிறார். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே வார்த்தை தான் அவர் சொல்லியிருக்கார். பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். கொஞ்சம் கவனமாக படிங்க. அதன் பின்பு கவனிச்சிங்களா, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. இது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சொல் போல இருக்கு. பிதாவே இவர்களுக்கு மன்னினா நமக்கு அர்த்தம் தெரியுது. அதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்னால் நமக்கு அர்த்தம் தெரியுது. தாகமா இருக்கிறேன் என்று சொன்னால் நமக்கு அர்த்தம் தெரியுது. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னார், அது நமக்கு அர்த்தம் தெரியுது. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. எதை அவர் சொல்கிறார்? இந்த இடத்துல அந்த டெலியோஸ் என்ற வார்த்தை, அதே வார்த்தை தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், அவைகளை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் வழியாக நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற நீதியை நிறைவேற்றுகிற ஒருவராக வந்தார். ஆகவே சிலுவையிலே அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். அப்படியானால் அவர் பரிபூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். இதுவும் கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, பேனால் அடிக்கொண்டிடுங்கள், நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்தது நம்முடைய சாபங்களை அவர் சுமக்கிறதாக இருக்கிறது. அவர் சாபமானார். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துல பாவம் இல்லை, அவர் மீது எந்த சாபமும் இல்லை. ஆனால் அவர் மரத்திலே தூக்கி அறையப்பட்டார் அல்லவா, ஆகவே அவர் நமக்காக சாபமானார். அப்படி சாபமான போது நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு எல்லா மனிதனுக்கும் முடிவா என்ன கொடுத்ததுன்னா சாபத்தை தான் கொடுத்தது. ஏன்? ஏன்னா அதை கை கொள்ள முடியல. எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம், ஒருவனும் நீதிமான இல்லை, யாராலையும் அதை கை கொள்ள முடியல. ஏன்னா அவனுடைய சரீரம் அவ்வளவு பலவீனம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட அந்த குழந்தை தூக்க முடியாத ஒரு எடையை கொடுத்தோம்னா, ஒரு பொருளை கொடுத்தோம்னா கீழே போட்டுரும். எல்லா மனிதர்களும் நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிக்கேற்ற சரீரம் குணம் இல்லாதவர்களா இருக்காங்க. ஃப்ளஷ் இஸ் வீக். அதனால்தான் இயேசுநாதர் சிலுவைக்கு முன்னால கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபித்த போது என்ன சொன்னாரு? மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. எல்லா மனுஷனுடைய மாம்சமும் பலவீனமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள்.
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ மனிதர்கள் மாம்ச சிந்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். Man is carnal, flesh is weak. மாம்ச சிந்தை மரணம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம், மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அதனால்தான் ஆதாமால, ஏவாளால, காயினால அப்படியே தொடர்ந்து வந்த எந்த ஒரு மனிதர்களாலும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியல. ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்பேற்பட்ட விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். மகாபெரிய கவியாக இருந்த தாவீது ராஜாவை பாருங்கள். நீதிமொழிகளை சொன்ன சாலமோனை பாருங்கள். தீர்க்கதரிசிகளை கவனியுங்கள். எந்த ஒரு மனிதன் சரீரத்தில் இருக்கிறானோ அவன் பலவீனமா இருக்கிறான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்திருந்தாலும் அவருடைய சிந்தையில பாவம் இல்லாததுனால ஜீவனும் சமாதானம் உள்ளவராக அவர் இருந்தார். He was alive with peace. அதனால்தான் இயேசு சிலுவையிலே மரித்த போது நியாய பிரமாணத்தை பக்குவமாக நிறைவேற்றினார். இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆவது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இனிமேல் பழைய ஏற்பாட்டை நாம் கை கொள்ள வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சட்டத்தின்படி நாம் நடக்கும்போது, புதிய ஏற்பாட்டின்படி நடக்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. முடிவு காலத்துல நியாய தீர்ப்பில நமக்கு தண்டனை இல்லை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் லைஃப். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இங்கே ஜீவன், ஆவியின் பிரமாணம். பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்று. பழைய ஏற்பாடு பாவம் என்றால் என்ன என்பதை நமக்கு காண்பிக்கிறது. முடிவு நமக்கு மரணத்தை கொடுக்கிறது. புதிய ஏற்பாடு ஜீவன் என்ன என்று நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே ஜீவனுடைய பிரமாணம் நம்மை விடுதலை செய்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்க நன்றாக புரிந்து கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு எப்படி கொடுத்தார் என்பது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல, நான் பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார் இல்லையா? அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். உதாரணமாக 21ஆவது வசனம் பாருங்கள். மத்தேயு 5:21, கொலை செய்யாதிருப்பாயாக. இது யாத்திரையாகமும் 20ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். இது அந்த 10 கமாண்ட்மெண்ட்ல ஒன்று, கொலை செய்யாதிருப்பாயாக. இப்போ கொலை என்பது என்ன? ஏதோ ஒரு கத்தியோ ஒரு சமட்டியாலோ ஒருவனை அடித்து ரத்தம் சிந்தி அவனை கொல்வது. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டை கிறிஸ்து எப்படி நிறைவேற்றுகிறார் பாருங்கள். 22ஆவது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பழைய ஏற்பாட்டுக்கு எதிரடியா இப்ப அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ சே unto you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்து கத்தி எடுத்து கொலை செய்தாதான் கொலைன்னு இல்லை. நீ மனதால உன் சகோதரனை தவறாக எண்ணினால், மூடன் என்று எண்ணினால், அவனை மனதால நிந்தித்தால் கூட அது கொலைக்கு சமம். இப்போ இதுதான் புதிய ஏற்பாடு. 27ஆவது வசனம்,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இதுவும் யாத்திரையாகவும் 20வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த 10 கமாண்ட்மெண்ட்ல பாக்குறோம். ஏதாவது thou shall not commit adultery சொல்றாரு. இப்போ இயேசு எப்படி சொல்றாருன்னா 28வது வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், I say unto you, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணை பிடிச்சி இருட்டில் தள்ளிட்டு போய் அங்க எங்கேயோ தவறாக அவளோடு உறவு கொள்வதுதான் விபச்சாரம்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ள இயேசு எப்படி நம்ம வழி நடத்துறாருன்னா, உன் கண்ணுல இருந்து உன்னை வழி நடத்துறாரு. இவர்கள் பாவத்தினுடைய வழிகால்களாக, கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பாவத்தினுடைய வாசற்படிகளாக இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 31வது வசனம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசிதன முகாந்தாரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். இப்போ இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்போ ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம், 10 பேருன்னா அதுல ஒரு 2 பேர் இப்போ டைவோர்ஸ் கேட்டுட்டு நிக்கிறாங்க. உலகம் முழுதுமே அந்த நிலைமை தான். கணவன் மனைவி மத்தியில 10 பேருக்கு 2 பேர் டைவோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல கிறிஸ்தவர்கள் மத்தியில ஏராளமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டுல ஒரு சூழ்நிலைக்காக உங்களுக்கு அந்த தள்ளுதற் சீட்டு, அதாவது அந்த டைவோர்ஸ் விவாகரத்து கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனா நீ அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நீங்கள் மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்ற மன்னிக்கணும். அப்படியே நீங்க உங்க மனைவியோ அல்லது கணவனையோ ஒத்தி வைக்க தூரமாக நீங்க நினைச்சீங்கன்னா அதை மனசுல வச்சுட்டு தூரமா இருங்க. அதை விட்டுட்டு பேர் அழிவுக்கு வழிவகுத்துக்காதீங்க. ஆக எல்லா பாவங்களையும் மன்னிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாடு விவாகரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 19வது அதிகாரம் 4வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு நோ டிவோர்ஸ், விவாகரத்தை ஆதரிக்கவில்லை. விவாகரத்து கூடாது. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு எவ்வளவு வேறுபாட்டுக்கு பாத்தீங்களா? இப்போ இன்னும் சில வசனங்களை நம்ம கவனிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 34வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. இந்த வசனத்துல மனிதன் எதுக்கெடுத்தாலும் சத்தியம் பண்றான்ல, அதுல முக்கியமா கடவுள் பேர்ல சத்தியம் பண்றான், வானத்தின் பேர்ல சத்தியம் பண்றான், பூமியின் பேர்ல சத்தியம் பண்றான். இந்த மாதிரி சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை இயேசு நமக்கு சொல்லுகிறார். அதனால அவர் என்ன சொல்றார் பாருங்கள், 37வது வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்றார். இதுதான் புதிய ஏற்பாடு. ஆகவே நீங்கள் எதன் பேரிலும் சத்தியம் கூடாது என்று சொல்றார். இப்பொழுது 39வது வசனம் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்திலே அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. இதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர், இப்படிதான் பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. ஒரு உங்க கண்ணை குத்திட்டான்னா உங்க கண்ணை குத்திடணும், ஒரு உங்க பல்ல உடைச்சிட்டா அவனுடைய பல்ல உடைக்கணும். இப்படிதான் பழைய ஏற்பாடு போதனை இருந்தது. ஆனா இங்க என்ன சொல்றாரு,
நீங்கள் அவனை திருப்பி தாக்க வேண்டாம். ஒருவன் உங்களை வலது கணத்திலே அடித்தால் மறு கணத்தை அவனுக்கு திருப்பி கொடு. இந்த போதனையை கேட்டுதான் காந்தி அகிம்சை என்ற ஒரு போதனை இந்த நாட்டுக்குள்ள கொடுக்கிறார். இந்த போதனையை கேட்டுதான் பைபிளை வச்சுட்டு இருந்த அந்த ஐரோப்பியர்கள் நம் நாட்டை நம்ம கையில விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தை, புதிய ஏற்பாடு எவ்வளவு வலுவுள்ளதாக இருக்கிறது என்று பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது என்ன என்பதை நீங்க விளங்கிக்கணும். மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்கள் நம்ம படிச்சோம்னா புதிய ஏற்பாடு என்னன்னு நம்ம விளங்கிக்கலாம். பழைய ஏற்பாடு கிறிஸ்து எவ்விதமாக நிறைவேற்றினார், எப்படிப்பட்ட போதனையினால அதை நிறைவேற்றுகிறார், இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம வாங்கி கொள்ளும் போது தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு முன்னால எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது, அதனால தேவன் நம்மை எவ்வளவு அழகாக நீதிமானாக்குகிறார் என்ற அந்த கருத்தை நாம விளங்கி கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் எல்லா இஸ்ரவேலர்களும் தங்களுடைய வருமானத்துல 10ல் ஒரு பகுதி, அதை தான் தசம பாகம், டைத் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவு மக்களுக்கு ரொம்ப ருசிகரமான ஒரு போதனை அது. எல்லா போதகர்களும் வாயிலும் வயிற்றிலும் அடிச்சுக்கிட்டு, நீ தசம்பாகம் கொடுக்கல செத்த பரலோகத்துக்கு போக மாட்ட என்ற அளவுக்கு துணிகரமாக பேசுவதை நம்ம கவனிக்கிறோம், போதிப்பதை நம்ம கவனிக்கிறோம். இதை எடுத்து நான் சொல்றதுனால நீங்க என் மேல கோவப்படக்கூடாது, இதுதான் உண்மையான. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது நாம எப்படி காணிக்கை கொடுக்கணும்னு மிக தெளிவான போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா நாம காணிக்கை கொடுக்கிறோமே, அந்த காணிக்கை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஒரு முறை தேவனுடைய ராஜ்யத்துல வாரத்தின் 1வது நாள்ல கொடுக்கிற எந்த ஒரு காணிக்கையும் தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபதனமாய் கொடுக்கப்படாமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியமாக கண்டது. அதாவது giving, it is a promise of God, it's a blessing. நாம் கொடுத்தால் தேவன் நம்மை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல தமிழ்ல லோபதனம்னு ஒரு வார்த்தை படிச்சுங்க. அது நம்ம தமிழ்ல அது மாதிரி இன்னைக்கு பேசுறது இல்லை. லோபதனம்னா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி. அதாவது பிச்சைக்காரர்களுக்கு நம்ம மன விருப்பத்தின்படி ரொம்ப கேவலமா அவர்களுக்கு கொடுப்போம். 5 காசு 10 காசு நம்ம மூஞ்சிலே அடிப்பாங்க. இப்பெல்லாம் நீங்க 50 காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. லோபதனம்ன்றது அதான். இப்போ சர்ச்சில் 50 காசு நாணயம் இருக்கு, நான் அதை ஒரு காணிக்கையா போட்டேன்னா அது லோபதானம். பிச்சைக்காரனுக்கும் கேவலமான ஒரு காணிக்கை அது. அதனாலதான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 9:6 கவனியுங்கள். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப காணிக்கை எப்படி கொடுப்பது? 100 ரூபாய் உங்களுக்கு வருமானம் ஆனால் அதுல 50 ரூபாயும் கொடுக்கலாம், 40 ரூபாயும் கொடுக்கலாம், 10 ரூபாயும் கொடுக்கலாம், 5 ரூபாயும் கொடுக்கலாம், அல்லது 100 ரூபாயே சேர்த்து மொத்தமாகவும் கொடுத்துடலாம். புதிய ஏற்பாட்டுல கர்த்தருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு ஒரு அளவு கிடையாது. அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்த விஷயம். நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அதுதான் அறுக்க முடியும். நீங்க விதைக்காதெல்லாம் அறுக்க முடியாது. ஆக உங்கள் காணிக்கை உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஆனா பழைய ஏற்பாட்டுல எந்த ஒரு மனிதனும் அந்த தசம பாகத்தை மீறி 1 காசு கூட தரமாட்டான். 10ல் 1 மட்டும்தான் தருவான்.
10ல் 2வது தரமாட்டான். ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க 10க்கு 1 தரலாம், 10க்கு 5 தரலாம், 10க்கு 9 தரலாம், 10க்கு 10 கூட கொடுக்கலாம். அது உண்மையிலேயே காணிக்கை இல்லைன்னு சொன்னா அது தேவன் பார்த்துக் கொள்வார். அது உங்களுக்கும் தேவனுக்குள்ள விஷயம். So giving is not a compulsory. It's a matter of your choice and your willingness. உங்களுடைய மன பொறுத்த விஷயம். அதனாலதான் சொல்றாரு 7ஆம் வசனம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல. காணி கொடுக்கும் போது விசனாலாம் பட வேண்டியது இல்லையா? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கவனிகள், தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். சகோதரர்களே, இந்த காணிக்கை எப்படி கொடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம கேட்டோம்னா 10க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது, உதாரணங்கள் இருக்குது. இதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு பழைய ஏற்பாட்டுல தசமபாகம் கொடுக்க சொல்லி இருக்குன்றத ஒண்ணு மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டாங்க. அந்த பழைய ஏற்பாடு எந்த மனிதனையும் நீதிமானாக மாற்றாது. பழைய ஏற்பாட்டின் கீழே நமக்கு சாபம் தான் வரும். ஆகவே பழைய ஏற்பாடு ஒரு மனிதனால் கைக்கொள்ள முடியாது என்பதனால்தான் புதிய ஏற்பாடு இலவசமாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. எனவே இந்த அளவில் நியூ டெஸ்டமெண்ட் என்ற இந்த புதிய பாடத்தை நிறைவு செய்கிற இது குறித்து அதிகமாக நம்ம விவாதிக்க வேண்டும். எழுதினவைகள் எல்லாம் நீங்கள் திரும்பவும் படிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, புதிய ஏற்பாடு என்ற இந்த தலைப்பில் இந்த பாடத்தை விரிவாக கற்றுக்கொள்ள உமது மக்களுக்கு தயவு செய்ததற்காக ஸ்தோத்திரம். பொறுப்புள்ள இருதயங்களாகவும் எதிர்காலத்துக்கு நல்ல ஊழியர்களாகவும் வேத வசனத்தை சிறப்பாக கற்றவர்களாயும் இருக்கும்படி மக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டவர்களும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?